ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேனல் அனாக்களி 16 பேனல் அனாக்களி வந்து ஸ்டிச்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறேன். இது வந்து என்னோடய அம்மாவோட சாரீ, ஓல்டு சாரியில் நான் வந்து லைட்டாக 90s பப் ஸ்லீவ் வச்சு நான் வந்து தைச்சிருக்கேங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கலர் காம்பினேஷன் வேறு லெவலு. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட்டில் நாட்டு ரெடி பண்ணுறதுக்காக வந்து நான் ரோப் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்ட்ரிப்பு வந்து எடுத்துகிட்டு நான் எப்பவும் போல் ரோப்பு ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஏன் நான் ஃபர்ஸ்ட்டே ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு தைக்க போகிறோம். ஸோ அது வந்து இன்விசிபிளாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக தான். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் நீங்களும் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இப்போ இந்த ரோப்பை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டேர்ன் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த லூப் டேர்னர் இருக்குது இல்லைங்களா, நாட்டு திருப்புறதுக்காக ஒரு இது இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா நான் டேர்ன் பண்ணிக்கிறத வச்சு. ஸோ இதை லட்கன் ரெடி பண்ணுற வீடியோவுமே வந்து பார்த்தோன்னா நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அது லிங்க் நான் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. பேக் பார்ட்டில் வந்து நெக்கு நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அகலம் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 இன்ச்சு, இறக்கம் வந்து ஒரு 9 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஒரு யூ நெக் மாதிரி வரும். இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மெயின் ஃபேப்ரிக் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு மேலே வியர் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் பர்ஃபெக்டாக நீங்கள் தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் குண்டூசி வந்து அங்கங்கே குத்திக்கணுங்க. ஸோ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினருக்கு. ஏன்னா நம்ம குண்டூசி குத்தாமல் நம்ம தைச்சோம் அப்படின்னா அந்த பக்கம் லைட்டாக விலகுச்சுனாலும் நெக்கோட ஷேப்பே வந்து நமக்கு மாறிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி குண்டூசி வந்து கரெக்டாக அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு குண்டூசியை நீங்கள் வந்து குத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நான் அந்த சாக் பீஸில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஷோல்டர்லேருந்து ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோப் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். அதாவது மெயின் ஃபேப்ரிக்கு லைனிங்க்கு இடையில வந்து பார்த்தோன்னா இந்த ரோப்பை வைக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இப்படி திருப்பும்போது தைச்சிட்டு திருப்பும்போது நமக்கு வந்து இன்விசிபிளாக வந்து தெரியும். இந்த நெக் லைன் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியுமே நான் வந்து குண்டூசி வந்து குத்தியிருக்கேன். கரெக்டாக நீங்கள் வந்து பொறுமையாக இந்த மாதிரி பார்த்து தையல் போட்டுருங்க. ஒரு 1/4 இன்ச்சுனா ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் எந்த அளவுக்கு தையல் போடுவீங்களோ அந்த அளவுக்கு தையல் போட்டுருங்க. நான் இந்த சைடும் வந்து பார்த்தோன்னா ரோப்பை வந்து வச்சுட்டு நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி ஷோல்டரை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை திருப்பிக்கலாம். அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து டேர்ன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ரோப் வந்து நமக்கு வந்து இன்விசிபிளாக இருக்கும், நம்ம தைச்சதே தெரியாது. இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து எடுத்து விட்டுருங்க. பாருங்கள், ரோப் வந்து நமக்கு தைச்சாச்சு. அழகாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், உள்ளே தைச்சிருக்கிறதே நமக்கு வந்து தெரியல. ஓகேங்களா? ஸோ இது வந்து சுற்றி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். தையல் போட்டதுக்கப்புறமா அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டதுக்கப்புறம் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா டாட் வந்து பிடிச்சிக்கலாம். பேக்கில் ஃப்ரண்ட்டில் 2 பக்கமே நமக்கு டாட் பிடிக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பேக் பார்ட் வந்து ஓவர். இனி ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ நான் அந்த லைன் மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷன் வந்து பாட்டம் பீஸ்க்கு வரக்கூடிய அந்த பிங்க் கலர் நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் நம்ம கட்டிங் பண்ணும்போதே. நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் இல்லைனா ஒரு நல்ல வித டிசைன் மாதிரி சும்மா ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இப்போ இந்த கட் பண்ணுற பார்த்தீங்களா, இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிங்க் கலரில் வரும். கலர் காம்பினேஷன் வந்து ஸோ அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இது வந்து நெக் லைனை வந்து பார்த்தோன்னா நான் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பாக எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். பட் அது நல்லா வருதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா நான் வந்து நார்மலாகவே ரவுண்ட் ஷேப்பே வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வந்து அந்த சென்டரில் நம்ம அடிஷ்னல் பீஸ் கொடுக்கக்கூடிய அந்த பிங்க் கலர் கொடுக்கக்கூடிய பீஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு லைனிங் ஃபேப்ரிக்கில். அப்போ மீதி இருக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா
ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மெயின் கிளாத்து, அதில் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். குண்டூசி வச்சு கரெக்டாக நீங்கள் குத்திக்கோங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்க்குறக்கு ஷோல்டர்லேருந்து நல்லா கவர் ஆகி கீழே ஹிப் வரைக்கும் வரதில் வந்து பார்த்தோன்னா பாடி பார்ட்டில் வரும். இதில் வந்து சின்ன பீஸ் தான் வர மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெக்கு வரைக்கும் உங்களுக்கு பிங்க் கலர் வந்து கவர் ஆகுது. அதை நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போது அந்த பீஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலர் பீஸு, இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா பிங்க் கலர் தான் வரப்போகுது. ஸோ இதான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு செஸ்ட் கிட்ட வரும். ஸோ ரொம்ப பார்க்குறக்கு கலர் காம்பினேஷன் அழகாக இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பிங்க் கலர் கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ப்ளூ கலர் ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணிக்கிறேன். இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நெக்லைனை நம்ம விட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சாரீ கிளாத்தை வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், அந்த பிங்க் கலர் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வைக்கக்கூடிய பீஸு. அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா பிங்க்கு வித்து ப்ளூ ரெண்டுமே வந்து காம்பினேஷனாக வரும். இப்போது நெக்லைன் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அப்படியே ஷோல்டர், இது வந்து இப்போ நெக்லைனை வந்து நான் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டர்ன் பண்ணிக்கிறேன். டர்ன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ரண்ட்டு செஸ்ட்டுக்கிட்ட வரக்கூடிய அந்த பிங்க் பீஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதோட சென்டர் பார்ட்டும் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நார்மலாக ஃப்ரண்ட்டுக்கு பாடி பீஸ் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதோட சென்டர் பார்ட்டு கரெக்டாக சாக் பீஸில் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு பொறுமையாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு பீஸும் சேர்ந்தது தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுக்கலன்னா நெக்குக்கு மட்டும் கொடுக்குறோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ப்ளூ கலர் பார்ட்டே தான் வந்திருக்கும். ஆனால் நான் வந்து அந்த கழுத்துலேருந்து செஸ்ட் வரைக்கும் மட்டும் ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஷோல்டர்லேருந்து கரெக்டாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நீங்கள் வந்து பொறுமையாக அந்த சென்டர் பார்ட் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்து கரெக்டாக தைச்சிக்கோங்க ஃப்ரண்ட்டை. ஸோ இனி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கீழே பாட்டம் போர்ஷனுக்கு. இதுவே ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 90s பப் ஸ்லீவ் மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தனியாக போட்டிருக்கேன், உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அது கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோக்கு நெக்ஸ்ட் கண்டிப்பாக அதான் வரும். இப்போ நம்ம வந்து லைனிங் ரெடி பண்ணுறோம். இந்த லைனிங் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ஃபோல்டிங் பண்ணி ஒரு பீஸ் வந்து இருக்குது. இதில் வந்து 2 பீஸ் வந்து தனித்தனி, அதாவது ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயின் ஃபோல்டிங்கில் ஒரு பீஸும் லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கர்ட் மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் லைனிங்கை. இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு கீழே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் வந்து மடிச்சு அடிச்சுக்கலாம். கீழே வந்து நான் ஒரு கர்வ் லைன் வர மாதிரி தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸ்கர்ட் டைப்பில் தான் வந்து லைனிங் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு தைச்சிக்கலாம். ஃபுல்லாகவே வந்து கட்டிங் வீடியோ நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். லைனிங் பாட்டம் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி மாடலில் கட் பண்ணணும் அப்படின்ட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த லைனிங் வந்து இப்போ அந்த சைடு ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். மெயினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்ட் இருக்கும், சைடில் ஒரு சின்ன பார்ட்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஒரு பார்ட்டு, ரைட் சைடு ஒரு பார்ட்டு, அதாவது 3 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு லைனிங்லேயும் ஒரு 3 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் லைனிங்லேயும் உங்களுக்கு வரும். ஸோ நல்லாவே ஸ்கர்ட் டைப்பில் நல்லாவே ஃப்ளோரராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி லைனிங் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு மெயின் கிளாத் வந்து ஃபோல்டிங்கில் இருக்கிற மாதிரி, அதாவது லைனிங்கில் லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று இன்ஸ்கர்ட் நம்ம ரெடி பண்ணுறோம் பார்த்திங்களா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம கட்டிங் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். கீழே வந்து பார்த்தோன்னா இந்த எட்ஜு வந்து நான் லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்து தான் வந்து கட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு சின்ன ரோல் மாதிரி கொடுத்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன்.
நம்ம வந்து ஒரு மெயின் கிளாத் பாட்டமே வந்து பார்த்தோன்னா பேனல் மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்கோம், ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் லைனிங்குமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போது இதை வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து ரெடி பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து பாட்டம் போர்ஷன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெயின் கிளாத்து சாரீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 16 ஃபோல்டு, அதாவது 16 பீஸ் வர மாதிரி மடித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனல் வந்து எந்த சைஸுக்கு வேணுமோ அதை வந்து பார்த்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டுக்கு 8 பீஸ் வர மாதிரி, பேக்குக்கு 8 பீஸ் வர மாதிரி வந்து பார்த்தோன்னா கட் பண்ணிட்டோம். இப்போ நான் அதை என்ன பண்ணுறேன்னா, அந்த ஒவ்வொரு பேனல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்லேருந்து கீழே அந்த பார்டர் வரைக்கும், பார்டருக்கு ஒரு 3 இன்ச்சுக்கு மேலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட வந்து ஸ்டிச்சிங் வந்து நான் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 8 பீஸையும் பேக்குக்கு ஒரு 8 பீஸையும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தோம். ஸோ அப்போ இது தனித்தனியாக கட்டிங்கில் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கு 8 பீஸ் பேனல் வர மாதிரி இருக்கணும், பேக்குக்கு 8 பேனல் வர மாதிரி இருக்கணும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்லேருந்து கீழே அந்த பார்டர் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாட்டம் போர்ஷனை. ஸோ நீங்கள் கட்டிங் வீடியோ மறக்காமல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேனல் வந்திருக்குன்னு பாருங்கள். 8 பேனல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனிங் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, இந்த லைனிங் வந்து நான் எப்படி பேனல் கட்டுமா தான் லைனிங்கும் போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக ஒரு ஸ்கர்ட் டைப்பில் நீங்கள் போட்டிங்கனாலும் ஓகே தான், ஹிப் சைஸை பார்த்துட்டு போட்டிங்கனாலும் ஓகே தான், இல்லை சர்க்கிளில் போட்டுக்கிட்டிங்கனாலும் ஓகே தான், உங்களுக்கு லைனிங் வந்து ப்ராப்ளம் கிடையாது. பாருங்கள், இந்த லைனிங் ஃபேப்ரிக்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் பேனல் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதையும் நான் வந்து வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக்கு அண்ட் ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லீவும் வந்து பார்த்தோன்னா அதை அட்டாச் பண்ணிட்டேன். ஸ்லீவோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தனியாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் வந்து மறக்காமல் பாருங்கள். 90s பப் ஸ்லீவ் கண்டிப்பாக அது எப்படி கட் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு தெரியணுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். கரெக்டாக இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டையும் அந்த கீழே பாட்டம் போர்ஷனையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இன்னொரு ஸ்டிச்சும் வந்து கொடுத்துடுங்க. ஃப்ரண்ட்லேயுமே வந்து பார்த்தோன்னா இந்த நெக்கு டிசைன், செஸ்ட்டுக்கு வர டிசைன் கொடுத்துட்டு நான் வந்து டாட் பிடிச்சிருக்கேன். பாருங்கள், இப்போ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வியர் பண்ணும்போது தெரியும். இதே மாதிரி பேக்கோட டாப் போர்ஷன் அதுக்கப்புறம் பாட்டம் போர்ஷனையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அளவுகள்லாம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சாரீலேருந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.